இன்றைக்கி நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க 4ஆம் தேதி. பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம லெமன் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விட போகிறோம். அதுக்கு இப்போ நான் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லெமன் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் அரிசியை போட்டுக்கிடுவோம். எல்லாருக்குமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் போடுறோம். போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து முதல்ல அரிசியை நல்லா 2 தடவை பிணைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடணும். நல்லா அப்படி அரிசியை பிணைஞ்சி தண்ணியை கீழே வடிகட்டிடணும். இப்போ நம்ம 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான். தண்ணி வந்து நம்ம 3 டம்ளர் ஊற்றணும். உப்பு வந்து போட்டுக்குவோம். இப்போ நம்ம குக்கரை மூடி அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு விசில் விட்டு இன்னும் ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழையாமல் இருக்கும். லெமன் சாதம்னா பொழு பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் இன்னைக்கு 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் நாள் வந்து என்ன செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நம்மளும் லீவில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்போம். அதனால நமக்கு வந்து இந்த சாப்பாடு ஃபஸ்ட் நாள் செய்கிற போது ஒரு பதட்ட சூழ்நிலையாக இருக்கும். நமக்கு தயிர் சாதம் இல்லை லெமன் சாதம் நமக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். அதனால நான் எப்பயுமே மயங்க படிக்கிற காலத்தில் இருந்து நான் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு தான் வச்சு கொடுத்து பழக்கம். இப்பையும் மகா பேத்தியா எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சு ஃபஸ்ட் நாள் கொடுத்து விட போகிறேன். அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நம்ம லெமன் சாதம் செய்ய போகிறோம். அது கொஞ்சம் கடுகு போடும். கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போடும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போடும். இது நல்லா வந்து வேகும். பருப்பு ரொம்ப கறியிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். காஞ்ச வத்தலுக்கு முந்திரி பருப்பு வச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு அடுப்பை வந்து நம்ம நல்லா குறைச்சி வச்சுக்கிடுவோம். பெருங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறணும். இல்லைன்னா கறி போயிடும். இப்போ சாப்பாடு வந்து நம்ம குக்கரில் வச்ச சோறு அப்படியே நம்ம இப்படி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். தட்டி நம்ம வந்து ஒரு விசில் விட்டு இன்னும் ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதை போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சோறு வந்து பொழு பொழுன்னு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கோம். 2 குட்டி பழம், அதை பிடிச்சிக்கிறோம்.
நம்ம ரொம்பையும் புளிஞ்சிடக்கூடாது, ரொம்ப புளிஞ்சோம்னா கச்சி போயிடும். அதனால ஓரளவு சாறு வர்ற அளவுக்கு. இப்போ எல்லாமே நம்ம போடுறதெல்லாம் போட்டோம். இன்னமே வந்து எல்லாமே சேர்ற அளவுக்கு இப்படி கிண்டி விட்டுக்கிற வேண்டியது. பொழு பொருள்னு இருந்தால் தான் லெமன் சாதம் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இந்த பருப்பு எல்லாமே ஒன்று சேர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற போது ஃபஸ்ட்டு நாள் நமக்கு தயிர் சாதம், இந்த லெமன் சாதம் தான் நமக்கு வந்து சீக்கிரத்தில் செய்கிறதுக்கு வரும். ஏன்னா ஒரு 2 மாதம் லீவில் இருந்துட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். நமக்கும் சீக்கிரம் வேலை முடியும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிண்டியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. வெள்ளை சாதம் இல்லாமல் போட்டு ஒன்றா கிண்டிட வேண்டியதான். இது வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். மதியம் சாப்பிடும்போது நல்லா அந்த புளிப்பெல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பழங்கிறதுனால 2 பழம் போட்டிருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 1 பழமே போதும். இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான வேலை தான். சாப்பாடு செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. சில பேர் வந்து அந்த சூட்லேயே அந்த பருப்பு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது லெமனை புளிஞ்சு விட்ருவாங்க. அந்த அப்புறமா சாதத்தை போடுவாங்க. நான் வந்து சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லெமன் புளிஞ்சு மேலே விடுவேன். ஏன்னா அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து பதப்பட்டுருது. அதனால நம்ம இப்போ கடைசியாக நம்ம புளிஞ்சு விட்டோம்னா அதை சேர்த்துக்கின்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோல்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவனத்தோடு போயிட்டு பிள்ளைய வந்து கவனத்தோடு வரட்டும். சில பேர் வந்து டிசி வாங்கி வேறு ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போவாங்க. எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எல்லா பிள்ளைகளுமே வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலு மாறுறதெல்லாம் வழக்கம்தான். ஏன்னா வேலை விஷயமாக வேறு ஊர்களுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு வந்து எப்படியும் வேறு ஸ்கூல் மாற்றுவாங்க, வேறு ஊரில் சேர்த்து விடுவாங்க. அதனால் பிள்ளைகளை வந்து ஒரு கவனத்தோடு நல்லா தைரியம் சொல்லி அனுப்பி வைங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க. நம்ம சாப்பாடு வந்து இதில் எடுத்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறது. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு இப்படி கொடுத்து விட்டுட்டோம்னா பிள்ளைய சாப்பிட்டுக்கிறோம். சாப்பாடு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதான், பிள்ளைய தூக்கிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மூடி கொடுத்து விட்டுறோம். நம்ம வாட்டர் கேன் வச்சு கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும்.